السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه. اللهم صل وسلم وبارك وزد وأكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தமான சீராவுடைய பாடத்தின் தொடர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் உலகத்துக்கு எவ்வாறு அல்லாஹ் பரக்கத்தையும் அருளையும் பொழிய வைத்தானோ அவ்வாறு அல்லாஹ் நம்முடைய தனிப்பட்ட குடும்ப சமூக அதே போல நம்முடைய நாட்டு உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஹைர்களையும் பரக்கத்தையும் நசீபாக்குவானாக. சீராவுடைய பாடத்தில் இதை தொகுத்த அதிகமான உலமாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னால சீராவுடைய முதல் பாடமாக பேசக்கூடிய விடயம் ancestors, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மூதாதைகள் யாரு, எந்த குடும்ப பின்னணியிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்தான் என்ற விடயத்தையும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னால மக்கால நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை அவங்க ஆதாரபூர்வமாக பதிவு செய்திருக்கிறாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்ப பின்னணி நாம் எடுத்தோம் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்ன ஒரு விடயம்தான், என்னுடைய மூதாதைகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் ஜினாவுடைய வாடைய நுகராதவர்கள். எல்லோருமே புனிதமான நிக்காஹுடைய திருமண வாழ்க்கையின் ஊடாக பிறந்த பிள்ளைகள் சந்ததிகள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி தன்னுடைய மூதாதைகளை பத்தி பேசும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ரெஃபரன்ஸ கொடுப்பாங்க. சொல்லுவாங்க, அன தஅவத்து அபி இப்ராஹிம், நான் என்னுடைய இந்த நலவு, என்னுடைய இந்த ஹைர்கள், நான் பிறந்ததெல்லாம் என்னுடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபத்துல்லாஹ்வை கட்டினதுக்கு பின்னால இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோட சேர்ந்து அவங்க தவாப் செஞ்சு அல்லாஹ் இடத்துல கேட்ட துஆ என்னன்னா, யா அல்லாஹ் இந்த அமல, இந்த செயலை நீ ஏற்றுக்கொள்வாயாக. அதோட சேர்த்து யா அல்லாஹ் இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியிலிருந்து ஒரு நபியை நீ அனுப்பி வைக்க வேண்டும், அந்த நபி எந்த பணியை செய்ய வேண்டும் என்ற துஆவை அல்லாஹ் சூரத்துல் பக்ரால ஞாபகப்படுத்திருக்கார். ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்ம. அல்லாஹ் இவங்களிலிருந்து ஒரு நபியை நீ அனுப்பி வை, அவங்க என்ன செய்யணும் என்றா மக்களை பரிசுத்தப்படுத்தணும், மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கணும், மக்களுக்கு விஸ்டம் ஹிக்மா ஞானத்தை கொடுக்கணும், இந்த இல்ம படிச்சு கொடுக்கணும் என்ற இந்த விடயங்களை குறிப்பிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வாங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயம் தான், அன இப்னு ஸபீஹத்தைன், நான் ரெண்டு தியாகத்துடைய புள்ள, ரெண்டு தியாகத்துடைய மகன், டூ சாக்ரிஃபைஸ். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்க போனாங்க. அந்த குர்பானுடைய நிகழ்வு தான் இப்பொழுது நாம் ஒவ்வொரு ஹஜ்ஜிலையும் உதுஹியா என்ற பெயர்ல அதை செய்யறோம். ஹனஃபிகளுக்கு உதுஹியா வாஜிப், ஷாஃபிகளுக்கு மிக முக்கியமான சுன்னா முஅக்கதா, கட்டாயமாக பேணப்பட வேண்டிய ஒரு சுன்னா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுத்த அந்த கட்டளை அல்லாஹ் அந்த ஆற்றின் மூலமா. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த குடும்ப பின்னணியில ancestors மார்ல மிக முக்கியமான நோட்டபிள் கேரக்டர்ஸ் என்று சொல்லும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பின்னால அதே சந்ததியில வந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் தான் ஹாஷிம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்ப பின்னணி நாங்க பார்த்தோம்னா ஹாஷிம், அதுக்கு பின்னால அப்துல் முத்தலிப், அதுக்கு பின்னால அப்துல்லா, அதுக்கு பின்னால முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஹாஷிம் தான் அந்த காலத்துல குறைஷிகள்ல முக்கியமான ஒரு தலைவராக இருந்தாரு. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர் 2 விடயத்துக்கு பொறுப்பாக இருந்தாங்க மக்கால. ஒன்று கஅபத்துல்லாஹுடைய பொறுப்பும், சிகாயா தண்ணி ஊற்றக்கூடிய, தண்ணி வரக்கூடிய ஹாஜிகளுக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய பொறுப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து எல்லோருமே ஹஜ்ஜுடைய அமலை செய்து கொண்டிருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகள் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்திருந்தாங்க. காபாவுடைய பராமரிப்பு, பாதுகாப்பு, இப்படி ஒன்றும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இந்த ஹாஷிம் கோத்திரம், பனு ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பனு ஹாஷிமுக்கு சொந்தவங்க, ஹாஷிமுடைய பிள்ளைகள். அவங்க மிக முக்கியமான ஒரு வரக்கூடிய ஹாஜிகளுக்கு உணவளிக்கிற பொறுப்பு. ஆரம்பத்துல ஒரு வெறுமனே ஒரு சுப்ப கொடுப்பாங்க. ஹாஷிம் என்றவர் தான் முதலாவது சுப்புக்கு ஏதாவது மாவு பதார்த்தத்தை போல, நாங்க இந்த காலத்துல சொல்றோம்டா ஏதாவது பானை போட்டு அந்த சுப்ப கொஞ்சம் கடினமாக்கி திக்காக்கி கொடுத்தாங்க. ஹாஷிம் என்றா காஞ்ச பானை, காஞ்ச பிரெட்ட கிரஷ் பண்ணி, அதை அப்படி கிரஷ் பண்ணி சுப்ல போட்டு கொடுக்கற. அப்ப கொஞ்சம் மக்களுக்கு மிச்ச நேரம் என்ன செய்யலாம், அந்த சாப்பாடு ஊர்ல இருக்கும். அதான் முதலாவது முறையில் அவர் அறிமுகப்படுத்துறார். ஹாஷிமுக்கு ஒரே ஒரு மகன், அதான் அப்துல் முத்தலிப். ஆனா அப்துல் முத்தலிபுடைய பேர் அப்துல் முத்தலிப் அல்ல. முத்தலிப் வந்து ஹாஷிம் சகோதரர். முத்தலிப் யாருண்டா ஹாஷிம் சகோதரர். அப்துல் முத்தலிப் தான் ஹாஷிம் மகன். ஆனா அவருடைய உண்மையான பேர் ஷைபா. ஹாஷிம் இளம் வயதிலே ஒரு மகனை விட்டு அவர் மௌத்தாகிட்டாரு. ஹாஷிம் திருமணம் முடித்தது மதீனாவுடைய அந்த பகுதியில. முத்தலிப் என்ன யோசிக்கிறார்னா, ஹாஷிம் ஒரு மிக முக்கியமான ஒரு லீடர், நல்லவராக இருந்தாரு. அவர்கிட்ட மகன் மக்கால வாழணும், மக்கால் எங்கட குடும்பத்தை சேர்ந்தவர் என்று சொல்லி கொஞ்ச நாளைக்கு பின்னால மதீனாவுக்கு போயிட்டு இந்த ஷைபாவை கூட்டிட்டு வராங்க. இளம் பொற்புல கூட்டி வந்த நேரம் மக்கா வாசிகள் நினைச்சாங்க இவர் ஒரு புதிய அடிமைய கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க என்று சொல்லி நினைச்சுதான் அப்துல் முத்தலிப் என்று அழைக்க ஆரம்பித்தாங்க. ஆனா உண்மை என்னண்டா, தன்னுடைய சகோதரனுடைய மகன் ஹாஷிமுடைய மகன் ஷைபா தான் அப்துல் முத்தலிப் என்ற பட்டம் பெற்றார். அதிலிருந்து அங்கிருந்து அப்துல் முத்தலிப் என்ற பெயர்ல, முத்தலிபுடைய அடிமை என்ற பெயர்ல அவர் தொடர்றார். அப்துல் முத்தலிபுக்கு ஒரு தனியான ஒரு தனித்துவம் இருக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவுடைய இந்த பாடத்துல. அந்த தனித்துவம் என்னன்னா, கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு மேலாக ஜம்சம் கிணறு மறைக்கப்பட்டது. என்னன்னா, அங்க ஒரு யுத்தம் நடக்குது. யுத்தம் நடந்து தலைமத்துவத்துக்கான பிரச்சனை. மக்காவையும் பொறுப்பாக இருந்த அந்த கோத்திரம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, தோல்வி அடைகிறாங்க. தோல்வி அடைஞ்ச நேரத்துல விட்டுட்டு போக்கல அவங்க முடிவு செஞ்சாங்க. மக்காவுக்கு இருக்கிற சிறப்புல 2, ஒன்று காபத்துல்லா, 2வது சிறப்பு ஜம்சம். ஜம்சம் இல்லைன்னா யாரும் இங்க வாழ மாட்டாங்க. ஜம்சம் கிணறு இங்க இல்லைன்னா யாருக்கும் வாழ முடியாது, தண்ணிக்கு கஷ்டம், யாரும் வாழ மாட்டாங்க, விட்டுட்டு போயிட்டுருவாங்க என்று சொல்லி அந்த ஜம்சம் கிணறு அப்படியே மூடி அதை ஊத்திய வீசக்கூடிய ஒரு இடமாக மாற்றினாங்க. காலகாலம் அதுக்கு பின்னால வந்தவங்க யாருக்குமே தெரியாது ஜம்சம் கிணறு எங்கென்று. ஆனா அவங்க எல்லாருக்குமே அவங்களோட மூதாதைகள் சொன்ன ஒரு விடயம், அது என்னண்டா, தன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பரக்கத் நிறைந்த ஜம்சம் கிணறு இங்கதான் இருக்குது, எங்கன்னு தெரியாது. 300 வருடங்களுக்கு பின்னால அந்த ஜம்சம் கிணறை திரும்ப கண்டுபிடிச்சது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அப்பா ஷைபா அப்துல் முத்தலிப். அது ஒரு அழகான ஒரு நிகழ்வு அதுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. கிஸ்ஸத்து ஹஃப்ரி அப்துல் முத்தலிப் ஜத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஸம்ஸம் என்ற ஒரு தனி தலைப்பை கொண்டு இதுல வந்திருக்கிற எல்லா நிகழ்வுகளையும் அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. 2 நிகழ்வை அவங்க பதிவு செய்யறாங்க. ஒன்று, ஒரு தடவை குறைஷியனுடைய தலைவர்கள் எல்லாம் ஒரு பிரயாணத்துல போறாங்க. அந்த பிரயாணத்துல போன நேரத்துல எடுத்து போன தண்ணி எல்லாம் முடிஞ்சு அவங்களோட நிலைமை எப்படி வருதுன்னா, தண்ணி இல்லாம இப்ப மௌத்தாகிற நிலைமை ஆயிடுச்சு. எங்கேயும் பாலைவனத்துல இடையில மாட்டின ஒன்றும் இல்லை. அவங்க முடிவு செஞ்சு கொள்றாங்க, இது இப்ப எங்களுக்கு வேற எங்கேயும் போயிட்டு தண்ணி தேடிக்கொள்ள இயலா, நாங்க மௌத்தாகிடுவோம். மௌத்தாகினா எங்களோட உடம்ப மிருகங்கள் வந்து சாப்பிடக்கூடாது. அதனால ஒரு முடிவை செய்வோம், என்னன்னா நாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு குழிய தோண்டி அந்த குழிக்குள்ள இருப்போம்.
மௌத்து வந்தா அப்படியே மரணமாயிடும். மரணித்தா அப்படியே என்ன செய்யும், அந்த பாலைவனத்துல மண்கள் தானா வந்து எங்களை மறைச்சிடும் என்று சொல்லி எல்லாரும் குளிக்குள்ளார். அப்துல் முத்தலிப் அவர் கொஞ்சம் தண்ணியை தேடி தேடி வந்துட்டு எல்லாரும் போனவங்க எல்லாரும் குளியத்தோட குளிக்கிறாங்க. அப்துல் முத்தலிபும் என்ன செய்ய எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க, அவரும் அதை செஞ்சிட்டு கொஞ்ச நேரத்துல அவருக்கு ஞாபகம் வருது, அப்பா இன்னும் உடம்புல சக்தி இருக்குது, இன்னும் நாங்க மௌத்தாகல, ஏன் நாம குளியுள்ளுக்கு இருந்து மௌத்த எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும், தண்ணிய தேடினா என்ன என்று அவர் சத்தம் போடுறாரு. இல்ல, நாங்க இப்படி இருக்க கூடாது, எங்க சரி தண்ணி இருக்கும், அல்லாஹ் எங்களுக்கு தண்ணியை தருவான், நாங்க தண்ணியை தேடி எல்லாரும் சேர்ந்து தண்ணியை தேடுறாங்க. யாராலையும் தேடி பிடிக்க முடியாது பாலைவனத்துல. அப்துல் முத்தலிப் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஒரு உதிப்புல ஒரு இடத்துல இன்னைக்கு தண்ணி இருக்கும் என்று உதிப்பு வருது, அங்க தோன்றாரு, அங்கிருந்து தண்ணி கிடைக்கும். அந்த தண்ணி வந்தோம்னா அவங்க எல்லாரும் தண்ணியை குடிக்கிறாங்க, தேவையான அளவு தண்ணி எடுக்கிறாங்க, பிரயாணம் செய்யறாங்க, மக்காவுக்கு வராங்க. வந்ததுக்கு பின்னால அந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு இப்ப தயாராகி கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ஜிக்கு தயாராகி கொண்டிருக்கக்குள்ள தண்ணி கொடுக்கறதும் சாப்பாடு கொடுக்கிற பொறுப்பு யாரு, பனு ஹாஷிம். சரியான வறுமை, தண்ணி இல்லாத காலம், தண்ணி எடுத்துக்கொள்ளேலா, ஆட்சிகள் வருவாங்க, இந்த பொறுப்புல இந்த சிந்தனையில அவங்க தூங்குறாங்க. 3 இரவுகள் தொடர்ந்து கனவு காண்றாங்க. அந்த கனவுல ஒரு நபர் வந்து அப்துல் முத்தலிப் ஜம்சம் ஜம்சம் நீங்க தோடுங்க. என்ன قال لا تزف ابدا ولا تزم تسقي الحديد الاعظم بين الفرس والدم عند نقرة الغراب الاعشم عند قرية النمل. தொடர்ந்து 3 இரவும் ஜம்சம் என்ற தோணுங்க. அப்ப இவர் கனவுல கேட்கிறார், ஜம்சம் என்றா என்ன? ஜம்சம் என்றா வத்தாத தண்ணி. அது வத்தாத தண்ணி வரக்கூடிய எல்லா ஹாஜிமார்களுக்கும் அது போதுமான அளவு தண்ணியை கொடுக்கும். அது எங்க இருக்குண்டா, சாணி, மிருகங்களுடைய சாணியும் மிருகங்களுடைய ரத்தங்கள் வீசப்பட்டிருக்க அந்த இடையில இருக்குது. அதுக்கு கிட்ட ஒரு காகத்துடைய ஒரு கூடு இருக்குது. அது வந்து எறும்புடைய கூடு, எறும்புகள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு. இதெல்லாம் எந்த இடத்துல இருக்குது. தொடராக இந்த அடையாளங்கள் சொல்லப்படுது. அப்துல் முத்தலிப் என்ன செய்யறாரு, காலையில எழும்பி காபத்துல்லா அப்படியே தவாப் செஞ்சுட்டு போறாரு. தவாப் செஞ்சுட்டு போக திடீர்னு காகத்துடைய கூட காண்றாரு. அப்ப எனக்கு ஞாபகம் வருது, என்ன காகத்துடைய கூடு எங்க கனவுல சொல்றது, காகத்துடைய நெஸ்ட் இருக்கும் என்று. அப்படி சுத்தி பாக்குறாரு. அப்ப பாக்குறாரு சாணியும் ரத்தமும் இருக்குது. அப்புறம் அங்கால கொஞ்சம் சுத்தி பாக்குறாரு, அவனுக்கு என்ன எறும்புடைய கூட்டு இருக்குது. அவனுக்கு உடனே போயிட்டு அவர் தோட ஆரம்பிக்கிறார். எல்லாரும் கேட்கிறாங்க, என்ன செய்றீங்க? அவர் ஒன்னும் பேசுறாரு இல்ல. அந்த நேரத்துல அவருக்கு இருந்தது ஒரே ஒரு மகன். அப்துல் முத்தலிபுக்கு இருந்தது ஒரே ஒரு மகன், பேர் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடியவர் மாத்திரம்தான் அப்துல் முத்தலிபுக்கு இருந்தது. அந்த நேரத்துல அவர் ஃபுல்லா தோண்டிக்கொண்டே இருக்கிறார். தோண்டிட்டு போற நேரத்துல அப்படியே ஜம்சம் கிணறு இதாகி வருது, தண்ணி ஓட ஆரம்பிக்குது. அப்ப அப்துல் முத்தலிப் சத்தம் விட்டு சொன்னாரு, எங்களோட அப்பா இஸ்மாயில் அலி சலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஜம்சம் இதுதான் என்று சொல்லி. அப்ப அந்த இடத்துல எல்லாரும், எல்லா குறைஷி தலைவர்கள் வந்து இப்ப ஓனர்ஷிப்ப கிளைம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த கிணறுகளுக்கும் ஓனர்ஷிப் இல்ல. பெரிய சண்டை, பெரிய வாதம். அதுக்கு பின்னால ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க. ரைட், நீங்க தான் பொறுப்பா இருப்பீங்க, ஆனா எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கணும், நாங்க எல்லாரும் சேர்ந்து பராமரிப்போம். அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அந்த இடத்துல அப்துல் முத்தலிபுக்கு ஒரு கவலை வருது. என்னன்னா, அவரை டிஃபெண்ட் பண்றதுக்கு ஆம்பளை பிள்ளை யாரும் இல்ல, ஒரே ஒரு மகன் தான் இருந்துச்சு. மொத்த எல்லா கோத்திர தலைவர்களும் நிறைய ஆம்பளை பிள்ளைகளோட வந்து வாதிட்டாங்க. அவங்களுக்கு நம்பர்ஸ் கூட. அப்ப அல்லா இடத்துல ஒரு வாக்கு கொடுத்து, அல்லாஹ் எனக்கு 10 ஆம்பளை பிள்ளைகளை நீ தந்தா ஒரு பிள்ளைய நான் குர்பான் செய்வேன், ஒரு பிள்ளைய உனக்காகவே நான் அர்ப்பணிப்பு செய்வேன். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்னன்னா, ஆனா இப்னு ஸபீஹத்தை, நான் 2 தியாகத்துடைய மகன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாப்பா தான் 10வது மகன். அப்துல் முத்தலிப் 10வது மகன் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு வாப்பா. எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா அப்துல்லாவை பெற்றெடுத்த நேரத்துல இப்ப அவருக்கு ஞாபகம் வருது, நான் அல்லாஹ்வுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன், நான் 10 பிள்ளைய தந்தா உண்ட தியாகம் செய்யணும்.
மிக முக்கியமான விடயம். சில நேரங்கள்ல எங்களுக்கு சில கஷ்டங்கள் சிரமங்கள் வார நேரத்துல நாங்க நேர்ச்ச வைக்கிற அது நடந்ததுக்கு பின்னால மறந்துடுவோம். அல்லாஹ்க்கு கொடுக்கிற வாதாவை நாங்க ஒரு காலம் மறக்க கூடாது, ஒரு காலம் மறக்கக்கூடாது. அந்த வாதாக்கள் ஒரு முஸ்லிமுடைய மிக முக்கியமான பண்பு. யாருக்கு ஒரு மனிதனுக்கு சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாலும் நாங்க என்ன செய்யணும், அதை நிறைவேற்றணும். அப்ப அல்லாஹ்க்கு கொடுக்கிற வாக்குறுதி நேர்ச்ச நாங்க ஒரு காலம் மறக்க கூடாது. அப்ப இப்ப முடிவு செய்யறாங்க, நான் ஒரு புள்ளை இப்ப தியாகம் செய்யணும். எந்த புள்ள, எல்லாம் புள்ளல் மீது அன்பு பாசம், சரியான கன்ஃபியூஸான ஸ்டேட். அப்ப அந்த காலத்துல ஒரு சாஸ்திரம் பார்க்கக்கூடிய ஒரு பெண் இருந்தாங்க. இவங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஸான விஷயம் இருந்தா இது அவங்களோட பழக்கம் அந்த காலத்துல இருந்துச்சு. அவங்கள்ட்ட போயிட்டு ஆலோசனை கேட்பாங்க என்ன செய்யறதுன்னு. அந்த பெண் சொன்ன என்னண்டா, எந்த புள்ளைய குர்பான் செய்யறன்னு உங்களுக்கு தெரியாது, ஒருவேளை செய்ய 10 புள்ளைய நிப்பாட்டி வச்சு காபாவுக்கு முன்னால ஒரு ஈச்சி எடுத்து ஒரு அரவ எடுத்து செய்யுங்க, அதை சுத்துங்க, ஸ்பின் பண்ணுங்க. அது எந்த புள்ளைய காட்டுதோ அந்த புள்ளைய நீங்க குர்பான் செய்யணும். இவரும் சரி அதை ஏற்றுட்டு வாராரு, வந்து இதை செய்யறாரு. செஞ்ச நேரத்துல அந்த அரோ தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாவின் பக்கம் காட்டுது, அப்துல்லாஹ் பக்கம். பொதுவாக எல்லோருக்கும் தெரியும், பெற்றார்கள் எல்லாம் புள்ளல நேசிப்பாங்க. ஆனா கடைசி புள்ளன்னு வரும் போது அது மகனோ மகளோ கடைசி புள்ள மீது அட்டாச்மெண்ட் கொஞ்சம் கூடி ஆயிடும். ஒரு சரியான ஆத்திரம் தொடர்ந்து செய்யறாரு, அப்துல்லா தான் காட்டுது. சரி முடிவு எடுக்கிறாரு, அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் செய்யணும் என்று சொல்லி குர்பானுக்கு தயாராகிற நேரத்துல மத்த எல்லா மூத்த ஆம்பளை பிள்ளைகளும் கோத்திரத்துடைய மத்த எல்லா தலைவர்களும் வந்து அவர் நிப்பாட்டுறாங்க. நீங்க இதை செய்யலாம், இதை செஞ்சீங்கண்டா இது எங்களுடைய ஒரு சுண்ணாவாக மாறிடும். யாரெல்லாம் 10 ஆம்பளை புள்ளல பெறாங்களோ அவங்க என்ன செய்யணும், ஒரு புள்ளைய குர்பான் செய்யணும் என்ற நிலைமைக்கு வந்துடும். அதனால செய்யலாம். இவர் சொல்றாரு, இல்ல நான் அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குறுதி, அல்லாஹ்ட பேர்ல கொடுத்த வாக்குறுதி, இதை நான் கட்டாயம் பூர்த்தி செய்யணும். அப்ப சொன்னாங்க, இல்ல இதுக்கு வேறொரு ஆல்டர்னேட்டிவ நீங்க தேடுங்க. அப்ப திரும்ப அந்த சாஸ்திரம் பாக்குற பெண் போயிட்டு கேக்குறாங்க, இதான் நிலைமை. இப்ப அவன் சொல்ற அப்படியா, அப்படின்னா இப்ப அப்துல்லாவையும் ஒரு ஒட்டகத்தை வச்சு என்ன செய்யணும், நீங்க அந்த ஏரோவை ஸ்பின் பண்ணுங்க, சுத்துங்க. அது எது வரைக்கும் நீங்க சுத்தணும்னா அந்த அரோ ஒட்டகத்தின் பக்கம் அந்த அம்பு ஒட்டகத்தை காட்டும் வரைக்கும், அது வரைக்கும் நீங்க சொல்லுங்க. இப்ப அந்த அதை ஏற்றுக்கொண்டுட்டு வராங்க. வந்து அவங்க அப்துல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா அதை ஒரு ஒட்டகத்தை வச்சு சுத்துறாங்க. அதை சுத்தி கொண்டே இருந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் அதை காட்டுச்சு யார, அப்துல்லாவின் பக்கம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாவின் பக்கம். எது வரைக்கும் என்றா இங்கால 100 ஒட்டகத்தை போடும் வரைக்கும். 100 ஒட்டகம் போட்டதுக்கு பின்னாலதான் அந்த அம்பு அந்த ஈட்டி வந்து ஒட்டகத்தின் பக்கம் காத்துக்கொண்டே இருந்துச்சு. அப்துல் முத்தலிபுக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்னண்டா, மனிதன் மிருகம் எல்லாருக்குமே அந்த 100 ஒட்டகத்தை மறுத்து எல்லாருக்கும் தின்ன கொடுத்தார். 100 ஒட்டகத்தை அறுத்து. இதுதான் இப்பயும் சரியான மார்க்கத்துல ஒரு மனிதனுடைய உயிருடைய பொறுமதி எத்தனை, எவ்வளவு, 100 ஒட்டகம். அந்த சுண்ண ஆரம்பிக்கப்பட்டது இங்க. சரியா, அதுல இருந்து அரேபியர்கள்ட்ட ஒரு ஆளுடைய உயிருடைய பொறுமதி எவ்வளவு, 100 ஒட்டகம், ஒரு நபருடைய உயிருடைய பொறுமதி. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகைக்கு பின்னாலேயும் எங்கட மார்க்கத்திலையும் அதே தொடர் ஆகுது. அந்த 100 ஒட்டகத்துடைய நிகழ்வு வந்தது இங்க. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா அப்துல் முத்தலிபுடைய இந்த செயல் நூறாக அல்லாஹ் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பாதுகாத்தான். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிஃபர் பண்ணாங்க, நான் 2 தியாகத்துடைய மகன், அன இப்னு ஸபீஹத்தைன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கனைக்கு ஞாபகப்படுத்தினாங்க. இந்த பதிவு இப்னு ஹிஷாம் முஸ்லிம் என்ற கிரந்தத்துல, பைஹகி, இப்னு கதீர் பல எல்லா கிரந்தங்களையும் சேர்ந்த இந்த ஒரு நிகழ்வு தான் இங்க பதிவாகுது. இன்னொரு மிக முக்கியமான நிகழ்ச்சி தான் அப்துல் முத்தலிபோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த வருடம். அது சொல்லப்படும் ஆமுல் ஃபீல், யானைப்படை, அப்ரஹாவுடைய யானைப்படை வந்து காபத்துல்லாவை அப்படியே டிஸ்ட்ராய் பண்ண, காபத்துல்லாவை அப்படியே அழிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சதின் காரணம் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியணும். யமனுக்கும் மக்காவுக்கும் பெரிய ஒரு உறவு இருக்குது. யமன் தான் அரபிகளுடைய ஆரம்பம். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல முதலாவதாக பெரிய சிவிலைசேஷன், முதலாவதாக உலகத்துல டேம், பெரிய குளங்களை கட்டினவங்க அங்க யமன்ல, சபாவாசி.
அவங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பரக்கத் செஞ்சிருந்தாண்டா முழு வருஷமும் அந்த காலத்துல முந்தி ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு சில வளங்கள் தான் பலமாக மாறும். ஆரம்ப காலத்துல மொன்னுக்கு முன்னால் உள்ள காலத்துல யார்கிட்ட தண்ணி இருக்குதோ அவங்கள்ட்ட தான் பாவம் இருந்துச்சு. எங்கட ராஜமாரும் இந்த நாட்டுல குளநூறு எல்லாம் அன்றாதபுர குளநூறு எல்லாம் என்ன பெரிய குளங்களை கட்டினாங்க. எங்க தண்ணி இருக்குதோ, ஏன்னா மக்களுக்கு தண்ணியை கொண்டுதான் லைஃப், தண்ணியை கொண்டுதான் வாழ்க்கை. தண்ணி இருந்தாதான் எக்ரிகல்ச்சர் விவசாயம் செய்யலாம், தண்ணி இருந்தாதான் எல்லாம் செய்யலாம். அப்ப தண்ணி மிக முக்கியம். யமன்ல பெரிய குளம், முதல் சிவிலைசேஷன் பெரிய குளத்தோட இருந்தாங்க. அவங்க அல்லாவுக்கு மாறு செஞ்சாங்க, அந்த குளத்தெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணால் அதுல இருந்துதான் ஒவ்வொரு கோத்திரமும் பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு இடத்துக்கு போனாங்க. அங்கிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு கோத்திரம் தான் ஜுருஹும். அந்த கோத்திரத்துடைய பொம்பளை பெண் பிள்ளையத்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிச்சாங்க. அப்ப அரபிகளுடைய ஒரிஜினல் எங்க? யமன். பின்னால சொல்லுவாங்க அல் ஈமானு யமானியா, ஈமானுடைய ஒரிஜினல் யமன். யமன்ல அல்லாஹ் ஈமான பாதுகாப்பான். யமன்ல ஒரு தனித்துவத்தை எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த ஆபராஹா யமனை சேர்ந்து அவனுக்கு இந்த ஹிஸ்டரி தெரியும். யமன் தான் பெரிய சிவிலைசேஷன் ஆயிருச்சு, மக்கள் இங்கதான் வந்தாங்க, இங்கதான் சாப்பாடு இருந்துச்சு. இப்ப அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாறிச்சு. எங்க இப்ப சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் எங்க? மக்கா, காபத்துல்லா. மக்கள் காபாவுக்கு வராங்க, இங்க ஜம்சம் இருக்குது. அப்ரஹாக்கு இதை தாங்க முடியல. அவன் பெரிய பலமாக இருந்தான். அவன் யோசிச்சான், ஏன் எங்கள் அங்கெல்லாம் போறாங்க, காபத்துல்லாவை நாடிதான் போறாங்க. அதனால நான் இங்க ஒரு பெரிய என்னை ஒரு வணக்கஸ்தலத்தை கட்டுவேன், அவன் மக்கள் இங்க வரும். ஒரு பெரிய வணக்கஸ்தலத்தை கட்டி மக்கள் அரபியனை கூப்பிட்டாங்க, யாரும் போகல. இப்ப கோவம், இப்ப வந்த கோவம் என்ன? அவ காபாவை டிஸ்ட்ராய் பண்ணினா எல்லாரும் இங்க வருவாங்க. அப்ராஹுடைய படம் வருது. அப்துல் முத்தலிப் அந்த நேரத்துல அவர் தான் தலைவராக இருக்கிறார், பொறுப்பாக இருக்கிறார். குறைஷிகளுடைய லீடராக இருக்கிறார், பொறுப்பாக இருக்கிறார். அவங்க வந்த நேரத்துல அந்த வருடம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறாங்க. அந்த ஆமுல் ஃபீல்ல நடந்த மிக முக்கியமான நிகழ்வு என்னன்னா, அப்துல் முத்தலிப் என்ன செய்யறாருன்னா அப்ராஹோட ஒரு உரையாடல், ஒரு கன்வர்சேஷன். இடையில வார வழியில அப்துல் முத்தலிபுக்கும் குறைஷலுக்கும் சொந்தமான 200 ஒட்டகங்களை அப்ராஹுடைய பட என்ன செஞ்சாங்க, அபகரிச்சுட்டாங்க. இடையில வார நேரம் எடுத்துறாங்க, பெரிய படம் தானே. அப்ப அப்துல் முத்தலிப் அவருக்கு தெரிஞ்ச ஒரு கண்டாக்டின் ஊடாக அப்ராஹா சந்திக்கிறார். அவங்க இடையில மக்காவுக்கு வெளியே இப்ப டென்ட் அடிச்சு இருக்கிறாங்க, அவங்க யானைப்படையை தயாரிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்துல் முத்தலிப் பேச போறாரு. பேச போன இடத்துல அப்ராஹாவே சொல்றாரு, நான் அப்துல் முத்தலிப்ப காண நேரத்துல எனக்கு ஒரு அச்சம் இருந்து, நான் புட்டுவத்துல இருந்தேன். ஆனா அவருடைய அந்த கம்பீரமான பார்வையும் அவருடைய நடைய கண்டோன்னு எனக்கு ஒரு பயம் உண்டானுச்சு. நான் உடனே புட்டுவத்திலிருந்து எழும்பி நானும் அவரோட போயிட்டு கீழே உட்கார்ந்து கொண்டு பேசி. அப்ராஹா பெரிய படை, அவர் பெரிய தலைவர், யானை படையோட வந்திருக்கிறார், லீடர், கமாண்டர். அப்ப போயிட்டு கண்ணியத்தோடு உட்கார்ந்த நேரத்துல அப்துல் முத்தலிப் காபத்துல்லாவை பத்தி எதையுமே பேசாம, நான் உங்கள்கிட்ட வந்தேன், எனக்கும் என் மக்களுக்கும் சொந்தமான 200 ஒட்டகத்தை உங்களோட ஆட்கள் எடுத்திருக்கிறாங்க, பிளீஸ் பண்ணி அதை தந்துருங்கன்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் கன்வர்சேஷன் அதுதான். ஆப்ராஹ் சரியான ஆச்சு. நான் உன்னை இவ்வளவு மதிச்சேன், நீ இந்த மக்காவுடைய தலைவர், காபாவுக்கு நீ பொறுப்பானவர், நான் இங்க காபாவை என்னை அப்படி அழிக்க வந்திருக்கிறேன். ஆனா நீ காபத்துல்லா இந்த விவகாரத்தை பேசாம இந்த ஒட்டகத்துடைய விவகாரத்தை பேசுற. அப்துல் முத்தலிப் சொன்ன பதில் என்னன்னா, நானும் மேல மக்களும் தான் இந்த ஒட்டகத்துடைய உரிமையாளர்கள், காபத்துல்லாவுடைய ஒரு உரிமையாளர் ஒருத்தர் இருக்கிறான், அது நான் ஒரு கேர்டேக்கர், அதுல நான் அதுல ஓனர் அல்ல, அதுல கேர்டேக்கர். இந்த ஒட்டகத்துடைய ஓனர் நான், அதனால ஒன்றை கேட்கிறேன், அந்த காபாவுடைய ஓனர் அல்லா, நான் கேர்டேக்கர், நீ அவனோட பேசிக்கோ அந்த விஷயத்த, எனக்கு என் ஒட்டகத்தை தான். இத சொன்ன வார்த்தை நேரம் அப்ராஹோட உள்ளத்துல கொஞ்சம் பயம் வந்துச்சு. அப்படி நான் யாரோட பேசணும், இங்க இவரோட நெகோசியேட் பண்றதா யாரோட பேசுறது என்று அப்படியே ஒட்டகத்தை எல்லாம் அவர் திருப்பி கொடுத்தாரு. எடுத்துட்டு வந்து மக்களுக்கு அந்த ஒட்டகத்தை, மக்களுக்கு சொந்தமான ஒட்டகத்தை கொடுத்துட்டு அவரோட ஒட்டகத்தை எடுத்து காபாவுக்கு முன்னால தவாப் செஞ்சு நின்று கையேந்து துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ், என் மக்களால இடையால இந்த படைய ரிலீஸ் பண்ண முடியாது, பெரிய யானை படையோட வந்திருக்காங்க, எங்களுக்கு ஆயுதமும் இல்லை, ஒன்றும் இல்லை, இவ்வளவு காலம் எங்களுக்கு ஏழுமான அளவு இதை நாங்க பாதுகாப்போம். 300 வருஷம் எங்களோட மூதாதைகள் தண்ணி இல்ல, ஆனா நாங்க இந்த ஊரை விட்டு போகல. ஏன்? உன்னுடைய வீட்டு இருக்கிற ஒரே ஒரு காரணம், கஷ்டத்தோட நாங்க வாழ்ந்தோம்.
ஏன் இந்த பொறுப்பை இந்த காபத்துல்லாவை பாதுகாக்கணும், பராமரிக்கணும். அதனால நான் இந்த அந்த வார்த்தைகளை பதிவு செஞ்சுக்கிறாங்க. அதனால நான் அல்லாஹ் எங்களா ஏழும், இப்ப இதுக்கு மேல எங்களால ஏலா, அதனால அல்லாஹ் நீ இதுக்கு போதுமானவன், நீ எங்களை மன்னிச்சிடுன்னு சொல்லி மக்களுக்கு ஏலான் செய்றாரு. மக்களே, நீங்க எல்லாரும் பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போங்க, எங்களால இது ரெசிஸ்ட் பண்ண முடியாது. உலமாக்கள் சரித்திர ஆசிரியர் சொல்றார்கள், இது ஒரு வைஸ் லீடருடைய டிசிஷன். கெப்பாசிட்டி தெரியும், சும்மா போயிட்டு மக்களை அநியாயமாக சண்டைக்கு போகல. கெப்பாசிட்டி தெரியும், ஒரு வைஸ் லீடருடைய டிசிஷன். அல்லாஹ்வுக்கும் பாடம் கொடுத்துட்டு வந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய படைய அபாபீல் என்று சொல்லி சின்ன சிட்டுக்குருவியை அனுப்பி அல்லாஹ் அந்த யானை படை அப்படி சுக்குநூறாக்கினார். இன்று கூட அந்த நிகழ்வு பதிவாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறால ஒரு பெரிய ஒரு பலத்தை வச்சிருக்கிறான். அல்லாஹுடைய படை எங்க இருக்குது எங்களுக்கு தெரியாம அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் தெரியா. அல்லாஹ் எதையுமே அல்லாஹுடைய படையாக அல்லாஹ் பயன்படுத்துவார். இந்த வருஷம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பிறப்புடைய விடயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வாப்பா அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. அவருக்கு ஒரே ஒரு மகன் தான், ஒரு புள்ளதான். யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம். அவரும் இளம் வயதுல வியாபாரத்துக்கு போறாங்க, மூத்தாகிறாங்க. அந்த காலத்து உங்களுக்கு தெரியும், லைஃப் வாழ்க்கை த்ரெட் அதிகமான ஆண்கள் இடையில போவாங்க, வியாபாரத்துக்கு போவாங்க, இங்க தெரியா மூத்தாயிடுவாங்க. ஏன்னா இடையில யாராவது வழிபோக்கர்கள் தாக்குவாங்க அல்லது ஏதாவது நோய் வந்துடும், அதனால ஒன்றும் அப்படியான நிலையில அதிகமானவங்க இளம் வயதிலேயே மௌத்தாகக்கூடிய நிலம் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கற்பனையாக தன்னுடைய தாய் ஆமினா பின்த் வஹப் ரலியல்லாஹு அன்ஹா கற்பனையாக இருக்கிற நேரத்திலே வஃபாத் ஆனாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இந்த தாய் அப்துல் முத்தலிபுடைய வீட்டுலதான் இருக்கிறாங்க. பனு ஹாஷிம் அந்த கோத்திரத்துல அவங்களோட வீட்டிலேயே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிற அந்த தாய் இருக்கிறாங்க. அவங்க பிறக்கிற நேரத்துல அல்லாஹு அக்பர் ஷாபி அபி பனு ஹாஷிம் ஷாபி அபி தாலிப்ல அவங்க பிறக்கிறாங்க. குழந்தை பிறந்தத்தோட இந்த நிகழ்வோட நாங்க நிப்பாட்டுவோம். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தொடருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை நாள், இது உறுதியானது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பின்னால சொன்னாங்க, நான் ஒவ்வொரு திங்கட்கிழமை நோம்பு நோத்தாங்க. கேட்டாங்க, ஏன் மண்டே நோம்பு நோக்குறீங்க? சொன்னாங்க, அந்த நாள் தான் நான் பிறந்தேன். அப்ப இதுல சில நேரங்கள்ல எங்கள்கிட்ட இருக்குது அந்த பர்த்டே செலிப்ரேஷன் என்ற விட எங்கட லைஃப்ல எங்கட பர்த்டே, நாங்க பிறந்த நாள், இட்ஸ் நாட் அ ஆக்சிடென்ட், இட்ஸ் நாட் அ ஜஸ்ட் அ இன்சிடென்ட். அது அல்லாஹுடைய மிக முக்கியமான ஒரு தீர்மானம். நாங்க யாரும் எந்த ஒரு குழந்தையும் உலகத்துக்கு பிறக்கிறல்ல அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம. நபிமார்கள் எங்கெல்லாம் பிறந்தாங்களோ அந்த பிறந்த நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய விடயத்துல அவங்க பிறந்த இடம், அவங்க போன இடம், அவங்க வாழ்ந்த இடம் எல்லாமே அல்லாஹ் பரக்கத்தாக்கினாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிறந்த நாள ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நோம்பு சொன்னாங்க. நான் பிறந்த நாள்ல நான் நோம்பாளியாக இருக்கணும் என்று விரும்பினாங்க. இன்னைக்கு என்ன மார்க்கத்துக்கு முரண் என்னன்னா, அந்த பர்த்டேனால எங்கட மேற்கேத்திய கலாச்சாரத்தை போல ஒரு செலிப்ரேஷனா மாத்தி, அது ஒரு பார்ட்டியா மாத்தி, அது சந்தோஷப்படுறதை விட அந்த நாள்ல சந்தோஷம் வரணும். ஆனா மோர் கிராட்டிடியூட், அல்லாவுக்கு அதிகமாக நாங்க நன்றி செலுத்தணும். அல்லாஹ் எனக்கு இவ்வளவு காலம் நீ எனக்கு ஒரு வாழ்க்கையை தந்தாய், ஒரு லைஃப தந்தாய் என்று அந்த நாளை ஞாபகப்படுத்தி நான் சொர்க்கத்துக்கு நெருங்குறேன், மௌத்த நெருங்குறேன் என்ற ஒரு உணர்வு தரக்கூடிய. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நோம்பு நோத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாள் பிறந்த நேரத்துல அது 12ஆம் பிற என்று அதிகமான உலமாக்களுடைய கருத்து. ரபீஉல் அவ்வல் மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆனதும் ரபீஉல் அவ்வல் மாதம். அது எத்தனாம் பிற என்ற திரும்பவும் அதிலையும் கருத்து வேறுபாடு. சிலர் சொல்றார்கள் 12ஆம் பிறையை தான் பிறந்த அதே நாள்ல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனாங்கன்னு சொல்லி. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத் என்பது இந்த உலகத்தை விட்டும் ஒரு தற்காலிக பிரிவு தான். நாங்க அங்கர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நிச்சயமாக சந்திப்போம். இப்ப இந்த குழந்தைய எடுத்துட்டு போறாங்க. அமினா பின்த் வஹப் ரலியல்லாஹு அன்ஹா பின்னால சொல்றாங்க, நான் இதுக்கு முன்னால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ஒரு பிரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஆனா ஒரு விடயத்தை நான் எல்லா மத்த பெண்கள் சொல்றத வச்சு பார்த்தேன். எல்லாரும் சொல்லுவாங்க பிரெக்னன்சின்னா கஷ்டம், உண்மையிலே கஷ்டம். 9 மாசம் ஒரு குழந்தைய சுமக்கிறா லேஸ் இல்ல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் சொன்னாங்க, எனக்கு எந்த கஷ்டமோ சிரமமோ விளங்கல்ல.
என்ன பிரெக்னன்சி எனக்கு அப்படி நான் பிரெக்னன்டா இருந்தேன்னு கூட விளங்கல. நான் இந்த பிரசவம் அந்த டெலிவரிக்கு எனக்கு எந்த வித கஷ்டமும் இருக்கல்ல. அந்த டெலிவரியுடைய நேரத்துல ஒரு ஒளிதான் வெளியானது. அந்த ஒளி எந்த அளவுக்கு பிரகாசம் எவ்வளவு நீடிச்சென்றா கிஸ்ரா பஸ்ராவுடைய ரோமர்களுடைய இது எல்லாத்துடைய பலத்தையும் எல்லாம் எனக்கு காட்டினான். அந்த அளவுக்கு வெளிச்சம். இது இப்ப இந்த காலத்துல நாங்க லைவா பாக்குறோம். சில நேரத்துக்கு முந்தைய ஒரு காலம் யோசிப்போம், அப்படி ஏழுமா இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துல இருந்து கொண்டு லைவா பாக்கலுமான்னு யோசிப்போம். ஆனா இந்த காலத்துல யாருக்கும் மறக்கலாம். டெக்னாலஜியால என்ன செய்யறாங்க, ஒரு 2 செகண்ட் அல்லது 2-3 மினிட்ஸ் டிஃபரண்டால லைவா ஒரு இடத்துல என்ன நடக்குதுன்றத காட்டலாம். எங்களுக்கு இப்ப உடனே என்ன செய்யலாம், லைவ் போகலாம். இப்ப இந்த போன்ல லைவ் போயிட்டு கொண்டிருக்காங்க. உலகத்துல எங்க இருந்தும் இந்த இடத்தை பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய்க்கு அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த தீனுடைய இந்த நூறுடைய ஒளி எங்கெல்லாம் போயிட்டு அடையுமோ அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டினார். இப்ப குழந்தை எடுத்து போயிட்டு யாருக்கு கொடுத்தது? முதலாவது அப்பா அப்துல் முத்தலிபுக்கு கொடுத்த நேரத்துல சந்தோஷத்துல அப்துல் முத்தலிப் எடுத்துக்கொண்டு கஅபாவுக்கு முன்னால போயிட்டு துஆ செஞ்சாங்க. ஏண்டா கவலை மகன் இல்லைப்பானா, மகன் இல்லாத மகண்ட வஃபாத்தான மகண்ட புள்ள, ஒரே ஒரு புள்ள, மிச்சம் அதிகமாக நேசிச்ச மகன், கடைசி மகன், எத்தனையோ அன்பு இருக்கும், எத்தனையோ பாசம் இருக்கும். போயிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று பேர் வச்சாங்க. முஹம்மது என்று பேர் வச்சாங்க. முஹம்மது என்றது அரபு பேர். இதுக்கு முன்னால அரேபியர்கள் யாருமே அந்த பேரை வச்சில்ல. குறைஷிகள் வேற வேற பேர் வச்சாங்க. என்னை கம்பீரமான சிங்கம் என்ற பேரும் என்னென்னலாம் ஒரு மனிதனுடைய ஒரு ஆணுடைய பலத்தை காட்ட முடியும். முஹம்மது என்றா புகழுக்குரிய. எல்லாரும் கேட்டாங்க, ஏன் நீங்க முஹம்மது என்ற பேர் வைக்கிறீங்க? அப்பா அந்த நேரத்துல அவருடைய நீயத்தை தான் பேர், ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க கூட நீயத் மிக முக்கியம். எங்கடாக்கள் நீயத்தை விட அந்த பேர் கொஞ்சம் மாடர்ன் ஆயிக்கணும், அதனால சத்தம் வித்தியாசம் ஆயிக்கணும், அதான் யோசிக்கிறோம். தெரிய அந்த பேரை வைக்க கூட எங்கள்கிட்ட இருக்கிற நீயத் என்ன, இந்த பிள்ளையால என்ன நனவு நடக்கணும் என்ற நீயத்து இருக்குது. இது மிக முக்கியம். உம்மா வாப்பா குடும்பத்தினருக்கு அந்த நீயத்து இருக்கணும். இந்த புள்ள ஒரு சாலிஹான புள்ளையா, நல்ல புள்ளையா. அப்துல் முத்தலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பா அந்த நீயத்தை விளங்கப்படுத்துறார். சொல்றாரு, இந்த முழு உலகமும் இந்த குழந்தைய புகழணும். முஹம்மது என்றா புகழுக்குரிய. அல்லாஹு அக்பர். அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாக மாறுவாங்க என்று அப்துல் முத்தலிபுக்கு தெரியா. அல்லாஹ் இந்த உதிப்பை கொடுத்தான், இந்த பேரை தான் நீங்க வைக்கணும். அல்லாஹ் இந்த உதிப்பை கொடுத்தான். என்ன? முஹம்மது, முஹம்மது ரசூலுல்லாஹ். இன்று உலகத்துல முஹம்மது என்ற பேரு தான் அதிகமாக ஒரு ஆளுக்கு பின்னால பயன்படுத்தப்பட்ட ஒரு பேரண்டா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பேர் முஹம்மது. எங்க போனாலும் முஹம்மது. இங்க இருக்கிற அதிகமானவங்களோட முதல் பேர் என்ன? முஹம்மது. முஹம்மது அர்த்தம். முஹம்மதுக்கு பிறகுதான் மத்தத போடும். ஏன் முஹம்மது என்ற மீது இருக்கிற நேசம். என்னுடைய ஒரு உஸ்தாதுடைய ஒரு நண்பர், அவர் நண்பர், அவருடைய பேர் என்னண்டா முஹம்மது அல் ஆஷிர். அவர் சீராவுடைய பாடத்தையும் அதிகமாக நடத்தினார். அவருடைய அந்த சீராவுடைய பாடத்திலையும் அதை குறிப்பிட்டார், முஹம்மது அல் ஆஷிர். அப்ப அவர் நினைச்சாராம், வேற கிளாஸ்மேட் ஆஷிர் குடும்ப பேராக இருக்கலாம். ஆப்பிரிக்கால நைஜீரியாவை சேர்ந்த ஒருவர். அவர் கேட்டாரு, ஆஷிர் இருந்தா குடும்பத்தை சேர்ந்தவர், குடும்ப பேராயிக்கும் என்றார். ஆனா உண்மையில ஆஷிர் இருந்தா 10வது என்ற அர்த்தம். ஒரு நாள் நான் கேட்டேன், அது ஆஷிர் என்ன உங்களோட குடும்ப பேரா? இல்ல, ஏண்ட வாப்பா பிறக்கிற ஒவ்வொரு ஆம்பளை பிள்ளைக்கும் முஹம்மதுன்னு தான் பேர் வைப்பார். வீட்டுல எத்தனையோ முஹம்மது. இப்ப எந்த முஹம்மது வித்தியாசம் காட்டணுமே. அப்ப அதுக்கு தான் முஹம்மது அல் அவ்வல், முதலாவது முஹம்மது, 2வது முஹம்மது, 3வது முஹம்மது, 4வது முஹம்மது, முஹம்மது அஸ்ஸானி, அஸ்ஸாலிஸ், அர்ராபி, நான் முஹம்மது அல் ஆஷிர், நான் 10வது முஹம்மது. அல்லாஹ். அது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருந்த அன்பின் பாசத்தின் காரணமா அல்லாஹ் அந்த பேரை எப்படி ஆக்கினான்? இன்று எல்லா இடத்திலும் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதான் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அது அப்துல் முத்தலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அப்பாவுடைய அந்த துஆ. இன்று அந்த பாடத்தோட இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நிப்பாட்டுவோம். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பு, அந்த பிறப்பின் ஊடாக முழு உலகத்துக்குமே அல்லாஹ் ஒளிய அருள அல்லாஹ் இதாக்கினார். அந்த அருளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பாடத்தை தொடர்வோம். ஸலவாத்தோட மஜ்லிஸை முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى
وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين.